ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சென்னையை அடுத்த திருவேற்காடு நூம்பல் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை RDOவால் பிளாக் லிஸ்டில் வைக்கப்பட்டுள்ள வாகனத்தை அப்புறப்படுத்தி சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது. இதுகுறித்து நகராட்சி ஆணையரிடம் விளக்கம் கேட்டபோது தண்ணீரை எடுக்க வேண்டுமா வேண்டாமா என அலட்சியமாக பதிலளித்தது அதிருப்தி அடைய செய்கிறது. இது குறித்து அவர்கள் பேசிய அந்த ஆடியோவை தற்போது கேட்கலாம். அந்த வண்டி பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணியே ஆர்டிஓல பிளாக்ல இருக்குது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே. அதே மாதிரி எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த வண்டி வச்சு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ரோட்ல நிறைய அது போயிட்டு வருது. அதனால ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பப்ளிக் இஷ்யூ ஆச்சுன்னா என்ன பண்றது? சரி, அதான் ஒரு வார்த்தை கேட்கலாம் சார். என்ன நகராட்சி சார்பாக எடுக்கிறேன்னு பிரைவேட்டா கூட எடுக்கல சார். நாலேஜுக்கு வந்துருச்சா இல்லைன்னு சரி, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். ஏன்னா 2 வருஷம் ஆகுது சார் அந்த வண்டி பிளாக் பண்ணி. அதை எடுக்கணுமா வேணாமா சார்? இல்லை, இப்போ அதை எடுக்கிறதா வேணாவா? சரிங்க சார். சார் இல்ல சார், அந்த வண்டியை வச்சு எடுத்திருக்கேன். நகராட்சி சார்பா ஒரு வண்டி இவ்வளவு இதா இருக்கு. அதனாலதான் அது ஒண்ணு அந்த தண்ணி எடுக்கிறது சரின்றீங்களா, இல்ல வண்டி ஓட்டுறது சரின்றீங்களா, இல்ல தண்ணியும் எடுக்கக்கூடாது வண்டியும் எடுக்கக்கூடாது? சார், இல்லீகலா இருக்க ஒரு வண்டி வச்சு நகராட்சியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார். அதனால ஏதோ விபத்து ஏற்படுத்தினா யாரு சார்? பரவாயில்ல, நகராட்சி பாக்குறேன் சார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். வணக்கம் ஜெய்ஹரிஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட நூம்பல் சாலையில் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக சுமார் 2 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியிருந்தது. இதனால் அப்பகுதியில் மக்கள் மட்டுமல்ல வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளானர். நூம்பல் சாலை திருவேற்காடு வேலப்பஞ்சாலையிலிருந்து காட்டுப்பாக்கம், போரூர், ஐயப்பந்தாங்கல் பகுதியை இணைக்கக்கூடிய பிரதான சாலையில் இந்த சாலையில் நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன. இதில் மழைநீருடன் கழிவுநீரும் தேங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது. இது குறித்து செய்தியான வெளியான நிலையில திருவேற்காடு நகராட்சி நிர்வாகம் நீண்ட தனியார் கழிவுநீர் லாரியை கொண்டு தண்ணீர் உறிஞ்சி எடுத்து வருகின்றன. தண்ணீர் எடுத்து செல்ல வந்த வாகனம் இன்சூரன்ஸ் தகுதி சான்று என ஆவணமே இல்லாமல் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல் ஓடி வருகிறது என்பதும் பூவிருந்தவல்லி RTOவால் பிளாக் லிஸ்டில் வைக்கப்பட்டுள்ளது தெரிய வந்தது. பிளாக் லிஸ்டில் வாகனத்தை பயன்படுத்துவது குறித்து திருவேற்காடு நகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது சிதிலமடைந்த சாலை விரைவில் சீரமைக்க உள்ளதாகவும் பிளாக் லிஸ்ட் செய்ய வாகனம் குறித்து கேள்வி கேட்டபோது தண்ணீர் எடுக்க வேண்டுமா அல்லது நம்மிடமே கேள்வி கேட்டார். மேலும் தகுதி சான்று இன்சூரன்ஸ் இல்லாமல் பூவிருந்தவல்லி RTOவால் பிளாக் செய்யப்பட்ட வாகனத்தை நகராட்சி நிறுவனம் பயன்படுத்தும் பெரும் சர்ச்சைக்குள்ளானது. மேலும் இந்த வாகனத்தால் விபத்து ஏற்பட்டால் யார் பொறுப்பு என கேள்வி கேட்டதுக்கு அதற்கு எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் அலட்சியமான முறையில போனையும் கட் செய்து விட்டார். மேலும் இந்த பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதான் பெரும் கோர விபத்து அந்த சொகுசு காரினால் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதே பகுதியில் தற்போது இது போன்ற வாகனங்கள் அதிகமாக சென்று கொண்டிருப்பதால் இதை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.